மலைவாழ் கிராமத்தில் இருந்து வந்த இரண்டு சகோதரர்கள், ஒருவர் தம்பிக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கார், மற்றொருவர் அதிகாரியாக மாறுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த போராட்டம் அவங்கள ஜார்க்கண்ட் காடுகள் அரசியல் சதிகளுக்கும் உயிர் மரணம் விளையாட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்துதுங்க. இது ஒரு சாதாரண கதை அல்ல, ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவான படம் தான் நம்ம தண்டகாரண்யம். இந்த படம் விசாரணை விடுதலை மாதிரி தாக்கத்தை கொடுத்துச்சா அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பா ரஞ்சித் தயாரிப்பில் வெளியாகியிருக்க தண்டகாரண்யம் திரைப்படம் தாங்க. இந்த படத்தில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன் முக்கிய கதாபாத்திரங்களாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம இயக்குனர் அதியன் ஆதிரை இயக்கியிருக்காரு. உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு உருவான இந்த படம் மலைவாழ் மக்கள், அதிகாரம், அரசியல், போராட்டம் ஆகியவற்றை மையமாக வச்சு உருவாக்கியிருக்க படம் தாங்க இது. கதை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பையூர் மலை கிராமத்திலேருந்து ஆரம்பிக்குதுங்க. அங்கே வாழும் சடையன் நம்ம தினேஷ், அவரோட தம்பி முருகன், கலையரசன் பெரிய அதிகாரியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண்றாரு. முருகன் 7 ஆண்டுகளாக தற்காலிக வன ரேஞ்சராக வேலை பார்த்து வராரு. மேலதிகாரியுடன் ஏற்பட்ட சில மோதல்களால் அவர் நிரந்தர வேலையை கனவு நொறுங்கி போயிடுது. அதுக்கு பிறகு தான் முருகன் இராணுவ பட்டாளியில் சேர ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பயிற்சி மையத்துக்கு போகிறாருங்க. அங்கே அவருக்கு கடுமையான பயிற்சி, சில நண்பர்கள், சில எதிரிகள்லாம் வராங்க. இதற்கிடையில் ஊரில் தன்னோட அண்ணன் சடையன் பணக்கார முத்துக்குமார்கிடையே மோதல் உருவாகுது. இந்த மோதல் எப்படி வளருது, முருகனுக்கு இறுதியில் வேலை கிடைச்சிச்சா, 2 சகோதரோட வாழ்க்கை எங்கே சென்று போய் முடியுது, இதுதாங்க படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா 2 பேர்த்தோட நடிப்பு தாங்க. கலையரசன் பார்த்திங்கன்னா முருகன்ற கதாபாத்திரத்தில் முழுமையாக வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். ஒரு சாதாரண மனிதன் அதிகாரியாக மாற போராடுற உணர்ச்சிகளை மிகவும் இயல்பாக காமிச்சிருப்பார், சூப்பராகவே நடிச்சிருப்பார். அதே மாதிரி நம்ம அட்டகத்தி தினேஷும் பார்த்திங்கன்னா சடையன்ற கதாபாத்திரத்தில் மிக அழுத்தமான நடிப்பை கொடுத்துருப்பார். தம்பிக்காக எதையும் செய்ய அந்த உணர்வு மிக வலுவாக வெளிப்படுத்தியிருப்பாருங்க. இவங்க மட்டும் இல்லாமல் சபீர், பாலசரவணன், முத்துக்குமார், அருள்தாஸ் இவங்க தங்களுக்கான கதாபாத்திரங்களை சரியாகவே நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக உஸ்தாத் கதாபாத்திரத்தில் யுவன் மயில்சாமி திரையில் வந்தாலே ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே இந்த படத்தோட பின்னணி இசை பார்த்திங்கன்னா ஐஸ்டின் பிரபாகரன் பல காட்சிகளில் உணர்ச்சி பூர்வமாக அந்த இசையை கொடுத்துருப்பாருங்க. நம்ம ஒளிப்பதிவு பார்த்திங்கன்னா பிரதீப் மலைவாழ் பகுதி மற்றும் காட்டு பகுதிகளை மிக அழகாக படத்தில் யதார்த்தமாக காமிச்சிருப்பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் யானை வரதை கூட கொஞ்சம் அழகாக காமிச்சிருப்பார். ஓ பிரியா பிரியான்ற பாடல் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் தருணத்தை உருவாக்குற மாதிரி பண்ணியிருக்காருங்க. இயக்குனர் ஆதியன் ஆதிரை ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு படத்தை உருவாக்கியிருக்காரு. படத்தில் அரசியல், கடத்தல், அதிகாரம், மலைவாழ் மக்களோட போராட்டம் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஆனால் சில இடங்களில் நம்மளால் கதையை யூகிக்க முடியுது. இருந்தாலும் படம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உணர்ச்சி பூர்வமாகவே இருக்கும். படத்தில் முக்கியமே பார்த்திங்கன்னா அந்த அழுத்தமான கதை, நடிகளோட சிறந்த நடிப்பு, யதார்த்தமான காட்சிகள், பின்னணி இசை எல்லாமே சூப்பராக வந்திருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் விசாரணை விடுதலை மாதிரியான யதார்த்தமான படங்களை விரும்பும் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். நடிப்பு மற்றும் கதை காரணமாக தண்டகாரண்யம் ஒரு நல்ல முயற்சினே சொல்லலாம். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செட்டில் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.